ரேஷன் கடனாவே கியூல நிக்கணும், வெயிட் பண்ணணும், முடியல அப்படின்ற மாதிரி தான் என்னைய மாதிரி நிறைய பேர் யோசிப்பீங்க. ஆனா ரேஷன் கடை பொருட்களை மட்டுமே நம்பி இருக்கிற குடும்பங்கள் தான் இங்க நிறைய பேர் இருக்காங்க. நமக்கே எப்படின்னா முதியோர்கள், மாற்றுத்திறனாளிகள்லாம் எவ்வளவு கஷ்டப்படுவாங்க. இனிமேல் அவங்க கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லைங்க. அவங்களோட வீட்டுக்கே டைரக்டா ரேஷன் பொருட்களை விநியோகம் பண்ண போறாங்க. எப்படிடா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்களா? ஆமாங்க, இந்த வீடியோ நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனாலதான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். ஆகஸ்ட் 12ஆம் தேதி நம்ம கவர்மெண்ட் சார்பா தாயுமானவர் திட்டம் அப்படின்ற ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. இந்த திட்டத்தின் மூலமா கூட்டுறவு நுகர்வோர் பாதுகாப்பு துறை மூலியமா வயசானவங்க, ரொம்ப முடியாதவங்க, நோய்வாய்ப்பட்டு வீட்டிலே இருக்கிற ஒரு குடும்ப அட்டைக்காரர்கள், மாற்றுத்திறனாளிகள் இவங்களோட குடும்ப அட்டைக்கான ரேஷன் பொருட்களை இனிமேல் உங்க வீட்டுக்கே வந்து மாசம் 2வது சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் கொடுக்க போறாங்க. மின்னணு எடை தராசு இயந்திரங்கள் இணைக்கப்பட்ட ஒரு வாகனத்துல நியாய விலை விற்பனையாளர்கள் உங்களுக்கான ரேஷன் பொருட்களை உங்க வீட்டுக்கே வந்து விநியோகம் பண்ண போறாங்க. இது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அரிசியில இருந்து, பருப்புல இருந்து, சர்க்கரையில இருந்து எல்லாமே டைரக்டா வந்துட்டு வரப்போகுது. உங்க பக்கத்துல இருக்கக்கூடிய ரேஷன் கடையை காண்டாக்ட் பண்ணி இந்த இன்ஃபர்மேஷன் எப்படி ஜாயின் பண்றது அப்படின்னு சொல்லி கேட்டுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு மட்டும் இல்லாம நிறைய பேருக்கு வந்துட்டு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா அவங்களுக்கும் இந்த விஷயத்த மறக்காம வந்துட்டு சொல்லுங்க.